வாங்க இன்னைக்கு உள்ளத்தின் ஒளி தீபாவளியை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அயோத்தியால ராமா லக்ஷ்மணா சீதா வனவாசத்துல இருந்தாங்களாம் 14 வருஷம். 14 வருஷம் வனவாசத்துல இருந்தப்ப சீதாவை ராவணா கடத்திட்டு போயிட்டாரு. அதனால ஒரு பெரிய போரே நடந்தது. அந்த போர்ல ராவணாவை வின் பண்ணிட்டு ராமா என்ன செஞ்சார்னா வனவாசத்தை முடிச்சுட்டு அயோத்தியாவுக்கு வந்துட்டு இருந்தாராம். திரும்பி வந்துட்டு இருக்கும்போது மக்களுக்கெல்லாம் சந்தோஷம், நம்ம ராஜா வர்றாரு அப்படின்னு. எல்லா பேருமே அங்கங்க தீபங்கள் போட்டு புஸ்வானம், கிராக்கர்ஸு, எல்லா வெடிகளையும் வெடிச்சு முட்டாய் இனிப்பு பலகாரங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்து சந்தோஷப்படுத்தினாராம். எல்லா பேருமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம தீமையை நல்லதோட ஜெயிக்கிறோம். அதே மாதிரி பொய்மையை நம்ம உண்மையா மாத்துறோம். அது மாத்திரம் இல்லை, நம்ம இருட்டை வெளிச்சமா மாத்துறோம். அந்த மாதிரி மாறி வாழ்க்கை வாழ்றது தான் நல்ல ஒரு உண்மையான வெளிச்சமாக இருக்கலாம். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா, கவனமா நம்மக்கிட்ட இருக்கிற தீய சக்திகள், அடுத்தவங்களை கீழே போடுறது, அடுத்தவங்களை ஏளனமாக பார்க்கறது, அடுத்தவங்க மேலே கோபப்படுறது, அதே மாதிரி அடுத்தவங்கள்ட்ட இருக்கேன்னு பொறாமப்படுறது, இந்த மாதிரி கெட்ட அபிப்பிராயங்கள்லாம், கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் விட்டுட்டு நம்ம சுயமாக சிந்திச்சு நம்ம வாழ்கிறதுல தான் இந்த தீபாவளி இருக்குது. இந்த தீபாவளியில் புது துணிமை உடுத்துங்க, எல்லாத்துக்கும் பலகாரங்கள் கொடுங்க. அதே மாதிரி வெடி வெடிக்கும் போது ஜாக்கிரதையாக வெடி வெடிங்க, நல்லபடியாக வெடி வெடிங்க. ஹாப்பி தீபாவளி.